ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு மொச்சை நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊற வச்ச மொச்சையை நல்லா அவிச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வதக்கி அதை அடித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 வெங்காயம் 3 தக்காளி பழம் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முட்டை முட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி முட்டை முட்டையாக கட் பண்ணி வச்சு நம்ம மொச்சை குழம்புல போட்டோம் அப்படின்னாக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம எப்படி தாளித்து விடுறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். மொச்சை குழம்புக்கு எப்பவுமே வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொன்னரமாக செவந்து வந்துச்சு பார்த்தீங்களா. செவந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, முட்டை அந்த கத்திரிக்காய் அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கலாம். எப்பயுமே கத்திரிக்காயை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கணும் அப்படின்னாக்கும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் கத்திரிக்காய் பார்த்திங்களா எப்படி சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். இதில் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சா கூட செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மொச்சை குழம்பு வச்சுட்ருக்கேன். உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத வீடியோ போடுறேன், ஓகேங்களா. இப்போ நல்லா நமக்கு செவந்து வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி அடித்து வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயம் தக்காளி இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதோட உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொதிச்சிட்ருக்கு. மொச்சை அவிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மொச்சையும் இதோட போட்டுக்கலாம். பச்சை மொச்சையாக இருந்தால் நம்ம அந்த தண்ணியை இருக்காமல் அப்படியே தண்ணியோடு ஊற்றி வைக்கலாம். இது நம்ம வரமொச்சையை ஊற வச்சு நம்ம போட்டதுனால அந்த தண்ணியை வேக வச்ச தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு குழம்பு கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும். கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நமக்கு நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு பாருங்கள். எப்படி கொதிச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள், புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். ரொம்ப புளிப்பு போட்டாலும் ரொம்ப புளிப்பாக குழம்பு நல்லா இருக்காது. ஒரு நெல்லிக்காய் சைஸ் கொஞ்சமாக புளி போட்டு இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். புளி கரைச்சி ஊற்றிருக்கோம். நல்லா கொதித்து வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். புளி ஊற்றியாச்சு. புளி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எப்படி சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. மொச்சையும் நல்லா வெந்துருச்சு. நம்ம மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு.
நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. நமக்கு வந்து சூடான சுவையான மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சத்யா கிரியேஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய் அனைவருக்கும்.